ஆர்த்தி இந்த கணக்கு தப்பா போட்டுருக்கேன். ஆர்த்தி இது கரெக்ட். என்னடா ஆர்த்தி ஆர்த்தின்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? ஆர்த்தி காணுமா? டேய் ரூம்ல தான்டா இருப்பா, போய் பாருடா. ரூம்ல பாத்துட்டேன்பா. இல்லப்பா. டேய் அக்கம் பக்கத்துல எல்லாம் நல்லா தேடி பாருடா. என்னமா இவ்வளவு கலா, ஆர்த்திய பாத்தியாமா? ஆர்த்தியா? அதாம்மா நம்ம ராஜேஷோட சம்சாரம். பாத்தியா? போயிட்டாளா? நான் நினைச்சேன் என்னமோ ஆகாஷ்ல இருந்து குயிஸ் வந்த மாதிரி குமரிட்டு இருந்தா. நீங்களும் அவனுக்கு மாத்தி மாத்தி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. கிளம்பிட்டாளா? ஏன் நீ டென்ஷன் கிளம்பிட்டு இருக்கீங்க? நீங்க அவளை பாத்தீங்களா? நான் பார்த்தா சொல்ல மாட்டேன். வந்ததுல இருந்தே இந்த வீடு சரியில்லைன்னு புலம்பிட்டு இருந்தா. அரண்மனையிலேயே பிறந்து வளர்ந்தா போல இருக்கு. இங்க தூக்கம் வந்திருக்காது. அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பி ஓடி போயிட்டா. என்னடா என்னாச்சு? ஆர்த்திய காணும்டா. ஆர்த்தியை காணுமா? என்ன உளறீங்க? இங்க யாரும் வளரல. நிஜமாவே எங்கேயோ ஓடி போயிட்டா. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, அவளை கவனமா பாத்துக்கோங்க. அறிவில உங்களுக்கு ஒருத்தர் கூட அவளை கவனிக்கல. கவனிக்கலப்பா. தெரியல சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க தெரியுமா உங்களுக்கு? அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காணாம போயிட்டு வெக்க மேல வேற சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் போய் தான் நிக்கணும். இப்ப இவங்களை திட்டி என்னடா ஆக போகுது? போய் தேடுடா நல்லா. என்ன தேட சொல்லுங்க. வீட்லயே இருந்துகிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எங்க போச்சுன்னு கவனிக்க விவசாய இல்ல. டேய் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? கிளம்புடா. வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, இருந்தும் பாருங்க. மூஞ்சிய பாரு. ஏண்டா ரூம்ல இருந்தோட பாத்துக்க துப்பு இல்ல? நீ எல்லாம் இந்த லட்சத்துல லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிட்ட. என்ன நீயும் என்ன திட்டுற? சரி சரி போய் தேடுற வழியை பாப்பா. சீக்கிரமா. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்பட்டுதான் அவளை கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவ வேற சொல்லாம கொள்ளாம ஜூட்டு விட்டு ஓடி போயிட்டா. மறுபடியும் போலீஸ்காரங்க வந்து நம்ம எல்லாரையும் அள்ளிட்டு போய் ரவுண்டு கட்டி உடைக்க போறானுங்க. தலையெழுத்து. பாருமா, பேசாம இருக்க மாட்டோம். என்ன ஏன் வாயா அடக்குறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வயசான காலத்துல நிம்மதியா வச்சிருக்கிற மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தெருவுல போற சனியனை நீங்களே வழியை போய் கூட்டிட்டு வந்தீங்க. என்னமோ போங்க. தள்ளுடி. இங்க மிஸ்ஸஸ் கற்பகம்னு அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்களை நான் பார்க்கணும். அவங்க ஐசியூல இருக்காங்க. நீங்க யாரு? நான் உங்க பொண்ணு. அவங்க பொண்ணா? உங்க அம்மாவை இப்பதான் பார்க்க வரீங்களா? நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தேன். நான் உங்களை பார்க்கணுமே ப்ளீஸ். நீங்க நினைச்ச நேரத்துல வந்து பாக்குறதுக்கு அது ஜெனரல் வார்டு இல்லமா, ஐசியூ. ப்ளீஸ் சிஸ்டர், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். என்னம்மா அவங்க கூட பெரிய நியூசன்ஸா போச்சு. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரம் பார்த்துட்டு போயிடுங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல டர்ன் பண்ணா அவங்க ரூம் இருக்கு. பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுங்க. தேங்க்யூ. அம்மா, நான் ஆர்த்தி வந்திருக்கேன் அம்மா. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன ஒரே ஒரு தடவை கண்ணு மூச்சு பாருமா. நீ என்ன மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை கண்ணு முடிச்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா ப்ளீஸ். நான் அந்த நேரம்
போ, முதல்ல வெளியே போ. கிளம்பு கிளம்பு சொல்றேன். வெளியே போ. இங்க நிக்காத, நீ போ. போ முதல்ல. சித்தி, அவளை இங்கிருந்து போ சொல்லுங்க சித்தி. போ சொல்லுங்க சித்தி. நான் அம்மாவை பார்க்க வந்தேன். ஏ, அம்மா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்க வந்தியா, இல்ல கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற உயிரையும் எடுக்க வந்தியா? மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆனந்தியோட கல்யாணம் நடந்துருமா? இல்ல அம்மா இந்த படுக்கையில இருந்து எழுந்திருச்சுவாங்களா? இல்ல நாங்க பட்ட அவமானம் தான் மறைஞ்சிருமா? கிளம்பு கிளம்பு. அபி, அவ அம்மாவை பார்க்கணும்னு வந்திருக்கா. அவளை போய் எதுக்கு? சித்தி, இவ யார் எங்க அம்மாவை பாக்குறதுக்கு? இவ எங்க அம்மாவுக்கு பொண்ணே கிடையாதுன்னு நம்ம எப்பவும் தலைமொழியாச்சு. இப்ப எதுக்கு இங்க வந்தா? அது அம்மா சொல்லட்டும், நான் போயிடுறேன். அம்மா சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். வெளியில போ. இனிமே உன் முகத்தை பார்த்தா அம்மா செத்தாலும் செத்துருவாங்க. கிளம்பு கிளம்பு சொல்றல. நிக்காத, போறீங்க இருந்து. சித்தி, அம்மா கண் முழிச்சதும் ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போடுற சித்தி, ப்ளீஸ். ஆனந்தி, வெளியே போ சொல்லு. இல்லைன்னா நான் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். போ சொல்லு. அத்தி, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புமா, அப்புறம் பேசிக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் இல்லையா, இங்க பிரச்சனை வேண்டாம், சொன்னா கேளுமா. என்ன சித்தி, நீங்களும் எப்படி பேசுறீங்க? புரிஞ்சுக்கோமா. கிளம்பு. நான் அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன்ல. ஆமாண்டி, நீ பெரிய பாவிதான். போ. நான் போறேன், அந்த நரகத்துக்கே போறேன். நீங்க எல்லாரும் அம்மா கூட சந்தோஷமா இருங்க. அத்தி, என்ன மன்னிச்சு. என்ன சித்தி இது? அபியக்கா இப்படி கால் மனுஷன் எடுத்துக்கிறாங்க. அத்தி, என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்களை எல்லாம் பெற்றது வேணா உங்க அம்மாவா இருக்கலாம், ஆனா உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக குடும்ப வாரத்தையே தான் தலையில சுமந்துகிட்டு இருக்கிற அவ. அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அது இத பாரு, நீ இப்ப எதுவும் பேசாத. முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு நீ போ. அவ கோவம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட சமாதானமா பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்புமா. இப்ப நீ போ, பிரச்சனை எதுவும் வேண்டாமா. இப்ப போ. அழக்கூடாதுமா. கேளு, போடா. என்ன அர்ச்சனி, இங்க கிளம்பி வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல எல்லாம் பதறி போய் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை இங்க கூட்டு வந்திருப்பேன். ஏன் ஆர்த்தி, இத கூட என்கிட்ட சொல்லக்கூடாதா? பாருங்க, நான் எங்க வேணாலும் போவேன் வருவேன், அது என்னோட இஷ்டம். நீங்க யாரு? உங்ககிட்ட நான் அதுக்கு சொல்லணும். உங்க பர்மிஷன் எனக்கு அவசியமே கிடையாது. பர்மிஷன் கேட்க சொல்ல ஆர்த்தி, ஒரு தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல எல்லாம் பயந்து போயிருக்காங்க. வா, நீ எங்கேயோ போயிட்டு நினைச்சு. சரி ஆர்த்தி, அம்மா பாத்துட்டல, வா போலாம். எங்க? வீட்டுக்கு தான். நான் வரல, பேசாம இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ் ஆர்த்தி, நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டுக்கு நான் வரலங்க. வீடு பெரிய வீடு.
ஆர்த்தி, நாளைக்கு நம்ம வீடு மாத்த போறோம். உனக்கு அந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லி வேற வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுமா, ஆட்டோ மேல கடன் வாங்கி. எந்த வீடு பார்த்தா என்ன? அங்க நீங்களும் உங்க குடும்பம் தானே இருப்பீங்க. உங்க மூச்சில தானே என்ன மூச்சிட்டு இருக்கணும். நான் வரல. கல்யாணம் பிடிக்காதம்மா. இப்ப நீ எங்கம்மா போவ? உன்னை நான் எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வாமா. இனிமே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்? படுபாவி. எங்க அம்மா மூச்சில் கூட நான் முடிக்க முடியாம போச்சு. உயிருக்கு நேற்று என் அக்கா என்ன உங்ககிட்ட சேர்த்துக்கவே பிரியப்படல. ரொம்ப பாக்குறாங்க. என் லைஃப் தலைக்கு போரிட்டு போரிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன். தப்புதான். உன் கோச்ச என் மேல தாராளமா காட்டு. நீ கொடுக்கற தண்டனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா வீட்டுக்கு மட்டும் வந்துருமா ப்ளீஸ். ஆர்த்தி, இதெல்லாம் பப்ளிக்கான இடம். நீங்க ஏன் அழற? ப்ளீஸ், தேவையில்லாத பிரச்சனை வரும். நம்ம புது வீடு கொஞ்சம் வசதியா இருக்கு ஆர்த்தி. வீட்டுல அம்மா அப்பாவும் நீ வரலன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க ஆர்த்தி. தயவு செஞ்சு வா ஆர்த்தி. ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி. ஆர்த்தி உன் காலில் வேணா வந்துரு ஆர்த்தி. ப்ளீஸ் ஆர்த்தி. என்னம்மா அது? சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டேன்? ஏமா, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லம்மா. சொல்லாம இப்படி போய் எங்களை எல்லாம் பதற வச்சுட்டியே. எங்கம்மா போயிருந்த? அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாமா. ஏமா, என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் உனக்கு துணையா வந்திருப்பேன்ல. பதில் பேசுறாளா பாரு. மத்தவங்கள மதிக்க தெரியாதவளுக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பு இருக்கு. என்ன பண்றது? நீ சும்மா இருக்காளா? அவளே வேதனையில இருக்கா. டேய், உள்ள கூட்டிட்டு போடா. போமா, உள்ள கூட்டிட்டு போமா. என்னக்கா இவன் மறுபடியும் வந்துட்டா? இருடி, அவ இருக்கிற இருப்புக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டா. திரும்பவும் எப்படியும் ஓடி போயிடுவா. அப்படியே போயிட்டான்னு எல்லாம் நிம்மதியா இருந்தோம். கொஞ்சம் பொறுமையா இருடி. இவ ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாமே. தைரியமா இரு, நான் இருக்கேன்ல. இத பாரு ஆர்த்தி, இத தயவு செய்து குடி. என்ன மன்னிச்சுக்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி சாப்பிடாம பட்டினியா இருப்பேன். பட்டினி கிடந்தா இப்ப என்ன பெருசா ஆயிட போகுது? நான் சாக போறேன், அவ்வளவுதானே. போனா போயிட்டு போகுது. இனிமே எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒன்னும் மிச்சம் இல்ல. இனிமே நான் இருந்தா என்ன, செத்தா என்ன? அப்படிலாம் பேசாத ஆர்த்தி. அதானே நிஜம். நீ சாகணும்னு சொல்றதுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆர்த்தி. ஆமா, இல்லையா பின்ன? அனுவா சித்திரவதைப்பட்டு சாகணும் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு பொண்டாட்டியா அனுப்பவே என் லைஃப் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இப்படி எல்லாம் பேசாத ஆர்த்தி. உனக்காக வேற வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு ஆர்த்தி. நாளைக்கு நம்ம வேற வீடு பார்த்து புது வீட்டுக்கு போயிடலாம் ஆர்த்தி. இதெல்லாம் உனக்காக தான். உனக்கு இந்த வீடு சூழ்நிலை எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் வேற வீடு மாத்திட்டு போற ஆர்த்தி. எந்த வீடு போனா என்ன? நீ தானே என் புருஷன் சொல்லிக்கிட்டு வந்து நிப்ப. அப்புறம் எப்படி நான் அங்க மட்டும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்னு நீ நினைக்கிற? ஆர்த்தி, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணலையா ஆர்த்தி? லவ்வா? நீ பண்ணது ஏமாத்து வேலை, நான் பண்ணது முட்டாள்தனம். இத லவ்னு சொல்றியா நீ? இல்ல ஆர்த்தி, நான் உன்னை சத்தியமா சின்சியரா தான் லவ் பண்ண ஆர்த்தி. வேலை தவறாம போய் சொல்லிட்டு சின்சியர் லவ்னு வேற சொல்ற. உனக்கு அசிங்கமா இல்ல? ஆர்த்தி, நான் ஏழையா இருந்தா நீ திரும்பி பார்க்க மாட்டேன்னு தான் நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் பொய் அதிகமாச்சு. அதே மாதிரி லவ்வும் உன் மேல தினம் தினம் அதிகமாயிட்டு இருந்துச்சு ஆர்த்தி. என்ன நம்புமா ப்ளீஸ்? இத பாரு, நீ ஒவ்வொரு தரமும் ஏதாவது சொல்லிருக்க. நானும் முட்டாளா இருந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்பி தொலைச்சிட்டேன். என் லைஃப், என் வீட்டு ஆளுங்களோட சந்தோஷமா 1000 பண கஷ்டம் இருந்தாலும்
சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த குடும்பமே என்ன ஒதுக்கிடுச்சு. அது காரணம் நீ. நீ சொல்ற என் மேல உனக்கு காதல் கத்தைக்கான்னு. ரொம்ப அருவருப்பா இருக்கு. என் முன்னாடி நிக்காத, வெளியே போ, வெளியே போ. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் ஆர்த்தி. நீ என் ஒய்ஃபா வரணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புதான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டே ஆர்த்தி. சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிட ஆர்த்தி, பிளீஸ். காலம் இப்படியே போயிடாது ஆர்த்தி. என் மனசை ஒரு நாள் நீ நிச்சயமா புரிஞ்சுப்ப. நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை மட்டும்தான், வேற எதுவும் இல்லை ஆர்த்தி.